அன்புடையர் வணக்கம். ஸ்ரீ சிவசக்தி கருமாரி அம்மன் திருக்கோவில், பாலமுருகன் ஆலயம், தேவர் நகர், பாடி. சிவசக்தி கருமாரி அம்மன் கடந்த 50 ஆண்டுகளாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகிறாள். பல நிகழ்ச்சிகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. திருக்கல்யாண வைபவம், வராகிக்கு பூஜை மற்றும் ஆடி திருவிழா மற்றும் சிறப்பான நிகழ்ச்சிகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட சொற்பொழிவுகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து விழாக்களும் இங்கு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன், சக்தி வாய்ந்த பாலமுருகன். இந்த பாலமுருகனுக்கு இன்று திருக்கல்யாணம். இந்த வைபவத்தில் தேவர் நகர் மக்கள் மட்டுமல்ல, பாடி மக்கள் மட்டுமல்ல, சென்னை மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருந்த மக்கள்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த அம்மனையும் பாலமுருகனையும் அவருடைய அருளை பெறும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் வேண்டி அருள் பெற்று சிறப்பாக இந்த அம்பாளை வேண்டி வருகிறார்கள். தாய்மார்களுடைய வேண்டுதலும் பக்த கோடிகளுடைய வேண்டுதலும் இந்த பாலமுருகனும் கருமாரி அம்மனும் வேண்டிய வரத்தை தந்து மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தில் உள்ள விக்கிரகங்கள் அனைத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கிருத்திகை முன்னிட்டு கிருத்திகை பூஜையும், பௌர்ணமி முன்னிட்டு பௌர்ணமி பூஜையும், பிள்ளையாருக்கு சங்கட சதுர்த்தி பூஜையும், சிவபெருமானுக்கு 2 பிரதோஷங்களையும், ஒவ்வொரு மாத அமாவாசையும் ஊஞ்சல் சேவை மிக சிறப்பாக செய்து மக்களை மகிழ்வித்து இந்த அம்பாளுடைய அருளை ஆசை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சக்தி பராசக்தி. சர்மார்கள், பொதுமக்கள், பக்த கோடி பெருமக்கள், ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் அமைதி காத்து இந்த வைபவத்தில் திருக்கல்யாண வைபவத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு சிவசக்தி கருமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் பாலமுருகன் திருக்கோயில், தேவர் நகரில் எழுந்தருளி இருக்கும் சென்னை பாடி. இங்கு மிகவும் சிறப்பான முறையில் தினசரி பூஜைகள்
அதனைத் தொடர்ந்து வரும் பக்தர்களுக்கு மாந்திரிக பூஜையினும் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி பூஜை சிவசக்தி கருமாரி அம்மனுக்கு மாதந்தோறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆடி திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் 5 தினங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாதம் இருமுறை வாராகி பஞ்சமி ரொம்பவும் சிறப்பான முறையில் அபிஷேக தீபாரதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புரட்டாசி மாசத்தில் சீனிவாச பெருமாள் உடனுடைய பத்மாவதி தாயாருக்கு புரட்டாசி மாசம் ஒரு மாசமும் சனிக்கிழமைகளில் சிறப்பான முறையில் அபிஷேகம் மகா தீபாரதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாசம் பூர்ணாபுஷ்கலாம்பிகா சமேத மகாசாஸ்தாவுக்கு ஐயப்ப பூஜை மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேக தீபாரதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தை மாசத்தில் தைப்பூச நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பங்குனி உத்திரம் சிறப்பு பால்குடம், சித்திரை மாசத்தில் சித்திர பௌர்ணமி அன்று பால்குட அபிஷேகம், சிவசக்தி கருமாரி அம்மனுக்கு பால்குட அபிஷேகம் மற்றும் தீபாரதனை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் இந்த திருக்கோயிலை நோக்கி இந்த அம்பாளின் அருளையும் ஆசையும் பெற்று இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து வழிபடுவோருக்கு இந்த அம்பாள் அருள்பாலித்து வருகிறாள். அதனைத் தொடர்ந்து வாராகி அம்மனும் இந்த மாதந்தோறும் பஞ்சமியில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த வாராகி அம்மன் எல்லாருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மகாசிவசக்தி கருமாரி அம்பிகா தேவி நமோ நமஹ. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே ஸ்ரீ கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சக்தி பராசக்தி அம்பிகா தேவி நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா, மருதமலை முருகனுக்கு அரோகரா, திருப்பரகுன்ற முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, முகப்பேர் முருகனுக்கு அரோகரா ரோகரா.